ஃபர்ஸ்ட் 1 இயர் கல்யாணம் ஆனது வந்து நார்மலாக ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். எல்லாரும் உடனே கன்சீவ் ஆக மாட்டாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துக்குள்ளாரே என் ப்ரெக்னென்சி இல்லை, குட் நியூஸ் இல்லைன்னா அடுத்தவங்க போடுற ப்ரெஷர்னால நமக்கு தான் பிரச்சனையோன்னு சொல்லி செல்ஃப் ப்ளேம் பண்ணாதீங்க. இப்போ ப்ரெக்னென்சி எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம் தான். நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆஃப்டர் 25 to 30 ஆச்சு, இப்போ 30க்கு மேலே 40ஸ்லாம் கூட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கேள்வி பண்ண முடியும். ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன்? ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக விமெனோட எக்வாலிட்டி குறையும். மேலுக்கும் அதே மாதிரி தான். தள்ளி போடுறது நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஃபியூச்சரில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா லைஃப்லலாம் அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பிறக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிடுது. அந்த மாதிரி போயிடக்கூடாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மேம், ப்ரெக்னென்சி பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறைய கப்புள்ஸ் கிட்ட வந்து கேள்விப்பட முடிகிற விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து நிறைய பேர் சொல்கிறது ரொம்ப ஒரு 30க்கு மேலெலாம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குன்னு அவ்வளோ விஷயங்கள் ஃபஸ்ட்டு கேள்விப்பட முடியுது மேம். இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த இதில் பார்க்க? இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா நார்மலாக ஒரு லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இயர் கல்யாணம் ஆனது வந்து நார்மலாக ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அப்படி இருந்து 1 இயர் ஆகியும் அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா அப்போ தான் அவங்கள வந்து இன்ஃபர்டிலிட்டி கேசஸாக ட்ரீட் பண்ணவே முடியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அதுக்கப்புறம் ரூல் அவுட் பண்ணலாம். அபவ் 30க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ரெகுலர் இன்டர்கோர்ஸில் இருக்க சொல்லலாம். அப்பயும் அவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரலன்னா அப்போ டாக்டரை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு நீங்களே சஜஸ்ட் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிற கப்புள்ஸ் 80% 85% 1 இயர் நார்மலாக ட்ரை பண்ணும்போது தான் வித்தின் அ இயர்க்குள்ளே கன்சீவ் ஆவாங்க. எல்லாரும் உடனே கன்சீவ் ஆக மாட்டாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துக்குள்ளாரே என் ப்ரெக்னென்சி இல்லை, குட் நியூஸ் இல்லைன்னா அடுத்தவங்க போடுற ப்ரெஷர்னால நமக்கு தான் பிரச்சனையோன்னு சொல்லி செல்ஃப் ப்ளேம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரெக்னென்சியை ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ணி குழந்தைய கொண்டு வாங்க. முன்னாடிலாம் அன்பிளான்டு ப்ரெக்னென்சிஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பார்த்தா ரொம்ப பிளான்டு ப்ரெக்னென்சிஸ். பிகாஸ் நிறைய டாக்டர்ஸுமே அதை சொல்கிறது, நீங்களுமே உங்கள் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ ப்ரெக்னென்சி எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணுறாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிளான்டாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிளான்டாக இருக்கக்கூடிய கப்புள்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறாங்க. ஓகே, நம்ம ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மென்டலி வந்து நம்மளை ரெடி ஆகிக்கணும்னா அதுக்கு ஒரு 10 ப்ராசஸ் இருக்குது மேம். அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கப்பல் எந்த அளவுக்கு ரொம்ப பிளான்டாக இருக்காங்க இந்த விஷயத்துலலாம்? ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்சிங்கிறது வந்து ஹெல்த்தியான ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். அப்போது பேரண்ட்ஸ் 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹெல்தி ப்ரெக்னென்சி பாசிபிள். நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில டெஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு விமென் பிறக்கும் போதே இவ்வளோதான் அவங்களோட எக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்டைன் எக்ஸோட தான் பிறப்பாங்க. அது ஒரு மந்த்து பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு எக்கு குறைஞ்சிட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் ஏஎம்ஹெச் லெவல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணணும். அந்த லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா தள்ளி போடுறது நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஃப்யூச்சரில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி தள்ளி போடணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் 2 வருஷம் தள்ளி போடலான் இருக்கேன், அதுக்கு என் பாடி ஓகேவா இருக்குமான்னு கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த டெஸ்ட்டுங்கிறது எக்கோட ஃபர்டிலிட்டியை, ஆமாம், ஃபெர்டிலிட்டியில் ஏஎம்ஹெச்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ எக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குங்கிறதோட கவுண்ட்டு. அது ஓகேவா இருக்குன்னா நீங்கள் 2 வருஷம் தள்ளி கூட போடலாம். சப்போஸ் அது உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 இயர்ஸ் கழிச்சு வரும்போது அதோட கவுண்ட் இன்னும் குறையும் இல்லை. அப்போ நேச்சுரலாக நீங்கள் போகணும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்போ அது சேலஞ்சிங்காக வந்து அமையும். சிலர் அந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ணவங்க ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சி இல்லைன்னு சொல்லி டோனர் எக் போனதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தள்ளி போடணும், உங்கள் கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஏன்னா ப்ரெக்னென்சிங்கிறது நம்ம 2 பேர்த்தோட ஹெல்த் மட்டும் கிடையாது. அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தால் அதை நல்லா பார்த்துக்கணும். மெட்டர்னிட்டிக்கு அவங்களுக்கு லீவ் கிடைக்கணும். நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க, மெட்டர்னிட்டி லீவ் இருக்காது, என்னால் இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியாது, நியூ ஆஃபீஸ்க்கு இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிருக்கேன், என்னால் மெட்டர்னிட்டி லீவ் வாங்க முடியாது, அதனால் எனக்கு இப்போ ப்ரெக்னென்சி வேணாம். இது நிறைய பொண்ணுங்க சொல்கிறாங்க. அண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இவங்களோட சேர்த்து அவங்களையும் அந்த குழந்தையும் கேர் பண்ணிக்கிறதுக்கு பேபி கேர் டேக்கர் யாரும் இல்லை. ஸோ அதனால இப்போதைக்கு வேண்டாம்.
இந்த மாதிரி ரீசன் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்னால தள்ளி போடுறவங்க இருக்காங்க. இந்த ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்கள் டே டு டே கிளினிக்கில் பார்க்கும்போது என்னென்ன ரீசன்ஸ் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அண்டு மெட்டர்னிட்டியில் வர்ற எக்ஸ்பென்ஸ் இதுக்காகவும் ப்ரெக்னென்சி தள்ளி போடுறவங்களாம் இருக்காங்க. இது எப்போ உங்களுக்கு காரணம், கப்பல்ஸ் 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இது மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியோட அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல மேம், அதுவுமே இப்போ நிறைய மாறிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. முன்னாடிலாம் வந்து ஒரு ஏர்லி 20s இருந்தது, பட் இப்போ வந்து ஆஃப்டர் 25 to 30 ஆச்சு. இப்போ 30க்கு மேலே 40ஸ்லாம் கூட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கேள்வி பண்ண முடியுது. ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி மேம் பார்க்குறீங்க? ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக விமெனோட எக்வாலிட்டி குறையும், எக் கவுண்ட்டும் குறையும். மேலுக்கும் அதே மாதிரி தான். ஸ்பெர்மோட கவுண்ட்டு, மொட்டிலிட்டி இது எல்லாமே அவங்களுக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே குறையும். இப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெல்த்தியான உங்கள் ஹேபிட்ஸை வச்சுக்கணும். ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் உங்களோட ஹேபிட்ஸ், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுருக்கீங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உங்கள் டயட்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடையாது, ஹெல்தி டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, டைமுக்கு தூங்கிடுவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் பாடி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா, உங்கள் 35ல கூட நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்க 35ல கன்சீவ் ஆகிறவங்க இருக்காங்க. ஓகே, இட் டிபெண்ட் ஆன் யுவர் ஹெல்த். நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, ஹெல்தி கப்புள்ஸால தான் ஹெல்தி பேபி இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது ஓவரால் ஹெல்த்தை பொறுத்து தான். நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும்னா கோ டு எ டாக்டர் அண்ட் டூ சம் டெஸ்ட். அவங்க ஓகே சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி டிலேடாக குழந்தை பெற்றுக்கோங்க. லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது முக்கியம்தான். நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா, லைஃப்லலாம் அச்சீவ் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை பிறக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிடுது. அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஒரு 2 வருஷம் ஆச்சு, பட் இப்போ வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களோட ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறதுக்கு, நான் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு உங்ககிட்ட வராங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? 2 பேருக்கும் வந்து அது விமெனுக்கு வந்து சில விஷயங்கள் நோட் பண்ணணும். லைக் அவங்களுக்கு சைக்கிள் ரெகுலராக, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கா, அண்ட் PCOS, தைராய்டு, இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாம் நோட் பண்ணும். அண்ட் விமெனுக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 months முன்னாடி ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் மென்னுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் மோஸ்ட்டாக கொடுக்கறது இல்லை, ஆனால் அவங்க ஹைட்டு, வெயிட்டு, BMI நோட் பண்ணுவோம். அவங்க ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறது. அண்டு அவங்க சுகர் இருக்கா, ஜென்ரல் செக்கப், சுகர் இருக்கா, BP இருக்கா, அண்டு ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, குழந்தை வேணும்னா, ஹெல்தி குழந்தை வேணும் அப்படின்னா அது குவிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில டைம் வந்து 2 பேருக்கும், அதாவது ஹஸ்பண்ட்கே வந்து மேல் பார்ட்னருக்கே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு ரூல் அவுட் பண்ணாங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா எனக்கு வந்து இந்த 14th day ஓவுலேஷன்லேருந்து, ஸோ அந்த டைமில் தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எந்த டைமில் வந்து இட் இஸ் பெட்டர், இந்த ப்ரெக்னென்சியோட ரேட் ஜாஸ்தி ஆகணும், சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா, லைக் இந்த பர்டிகுலர்லி இந்த டியூரேஷனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆகலாம்? இப்போது சைக்கிள் வந்து டேஸ் கால்குலேட் பண்ணும். உங்களோட டேஸ் வந்து 28 நாளில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் டேஸ்லேருந்து 14 மைனஸ் பண்ணணும். ஒரு டேட் வரும், அதுக்கு 2 நாள் முன்னாடி இருந்து ரெகுலர் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இதுதான் உங்களோட ப்ரெக்னென்சி சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது உங்களுக்கு 30 நாள் பீரியட் சைக்கிள் அப்படின்னா அதில் 14 மைனஸ் பண்ண என்ன டேட் வரும்? 16 கிட்ட வரும். அப்போது ஒரு 2 நாள் முன்னாடி அப்படின்னா ஒரு 11th டேலேருந்து கண்டினியூஸ் இன்டர்கோர்ஸில் இருங்க, இல்லைன்னா 12th டேலேருந்து ரெகுலர் இன்டர்கோர்ஸில் இருங்க. ரெகுலர் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுறதே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே உங்களோட சைக்கிள் ஒரு 35 டே சைக்கிள் அப்படின்னா அதில் 14 மைனஸ் பண்ண என்ன டேட் வருது? 21 வரும். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அதில் ஒரு 2 days முன்னாடி இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் டைமில் ஸ்பெர்ம் வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். அதனால உங்களோட கன்சப்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். பட்டு உங்களோட சைக்கிள் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ டாக்டர் போய் பாருங்கள், ஸ்கேன் மூலயமா எக்கு க்ரோ ஆகுதா இல்லையான்னு டாக்டர் பார்த்துருவாங்க. இல்லை நான் வீட்லேயே தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா LH கார்டெல்லாம் விற்கிது, அது யூரின் சாம்பிளில் போட்டு பார்த்து டபுள் லைன் என்னைக்கு வருதுன்னு பார்த்து அந்த டைமில் நீங்கள் ரெகுலர் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கனாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெகுலர் இன்டர்கோர்ஸ் அப்படின்னும் போது லைக் இத்தனை டேஸ் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக டெய்லியெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. எல்லாராலையும் அது முடியாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல்.
அப்போது வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ரெகுலராக இன்டர்கோர்ஸில் இருந்தாவே கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் அதுவுமே ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் மேம்? அது இனிஷியல் டேஸில் வெஜைனிஸ்மஸ் இருக்கும். அந்த வெஜைனிஸ்மஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக அந்த ஒரு பொண்ணு பயப்படுறாங்க அப்படின்னா இன்வாலண்ட்ரி நம்ம எப்படி கண்ணை மூடுறோம், அது மாதிரி அந்த வெஜினல் ஆஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் டைட்டராக க்ளோஸர் ஆகிடும். அப்போ பெனட்ரேஷன் பாசிபிள் இல்லை. அந்த டைமில் பெயின் வரும். இது வந்து ஃபிசியாலஜிக்கலாக இல்லை சைக்காலஜிக்கலாங்கிறத டாக்டர் எவல்வேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பயப்படுறதுனால தான் அப்படி நடக்குதுன்னா கவுன்சிலிங்லாம் கொடுத்தா அது சரியாயிடும். அண்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பெயினாக இருக்கும்னு சொல்லி இந்த இன்டர்நெட் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, இதெல்லாம் கேட்டு அவங்க பயப்படுறனால வரக்கூடிய பிரச்சனை தான் அது. பட் இவ்வளோ நாள் பெயின் இல்லை, இப்போ எனக்கு இன்டர்கோர்ஸ் டைமில் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எண்டோமெட்ரியோஸ் இருக்கா, அடினோமயோசிஸ் இருக்கா, இல்லை ஃபைப்ராய்ட் மாதிரி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு சத வளர்ச்சி மாதிரி அங்கே இருக்காங்கிறத டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலயமாவும் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கறது தப்பு கிடையாது. கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே மேம், அடுத்து இந்த பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. இந்த பொசிஷனில் தான் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொசிஷன் வந்து கப்புள்ஸோட கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான். இந்த பொசிஷன் தான் கிடையாது. பொசிஷனை விட டைமிங் தான். எந்த டேட் ஓவுலேஷன் டைமிங், எப்படி ஒரு கன்செப்ஷன் நடக்கும் அப்படின்னா மேலோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு பெட்டராக இருக்கணும், மொட்டிலிட்டி இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஃபீமேல் சைடில் எக்கோட குவாலிட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இது கூட என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த விமெனோட மற்ற ஹார்மோன்ஸ், தைராய்டு, ப்ரொலாக்டின் அந்த மாதிரி மற்ற ஹார்மோன் சப்போர்ட் பண்ணும். கரெக்டான டைமில் இன்டர்கோர்ஸில் இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்சி பாசிபிள். பொசிஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ சில பேருக்கு முன்னாடியே நிறைய மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தைராய்டோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்களாலலாம் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் முடியும். அது என்னன்னா தைராய்டு இருக்குன்னா தைராய்டு வந்து கரெக்டான மெடிகேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கணும். டயபெட்டிக் இருக்குனால அதுவும் கண்ட்ரோலில் இருக்கணும். நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு டாக்டர் கொடுத்த மெடிகேஷன்ஸும் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அண்டு கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னாலும் அதோட மெடிகேஷன்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.